இது நம்ம ஃபேமிலி. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளம் பெண் துறவி மீது பரமக்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கின்றனர். முழு விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, வணக்கம் ராஜா. என்ன நடந்தது? ஏன் போலீசார் அந்த பெண் துறவி மீது தற்பொழுது வழக்கு தொடர்ந்திருக்கின்றனர்? விவரங்கள் என்ன? ஹலோ ராஜா, நீங்க தொடர்ந்து பேசலாம். தாக்குதல் சம்பவம் நடந்ததாக காவல் நிலையத்தில் பொய்யாக புகார் அளித்த உத்தரப்பிரதேச பெண் துறவி உட்பட 3 மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த இளம்பெண் சிப்ரா பதக் இந்து துறவியான இவர் பஞ்சபூதங்களை பாதுகாக்க வலியுறுத்தி கடந்த ஆண்டு நவம்பரில் சிப்ரா பதக் இவரது தந்தை சகோதரர் என 6 பேர் பாத யாத்திரையாக அயோத்தியில் இருந்து ராமேஸ்வரம் புறப்பட்டனர். இவர்கள் மகாராஷ்டிரா வழியாக கர்நாடகா வழியாக தமிழகம் வந்துள்ளனர். ராமேஸ்வரம் செல்லும் இவர்கள் கடந்த மார்ச் 8ஆம் தேதி மாலை பரம்பக்குடி வந்துள்ளனர். பரம்பக்குடியில் உள்ள பொதுப்பணித்துறை விருந்தினர் மாளிகையில் ஓய்வு எடுத்த பின்பு மார்ச் 9ஆம் தேதி காலை பாத யாத்திரையாக தொடங்கியுள்ளனர். காலை ராமேஸ்வரம் சென்ற போது பரம்பக்குடி அருகே நயினார் கோயில் என்ற இடத்தில் காரை வழிமறித்த 6 பேர் கொண்ட கும்பல் ராமர் தமிழகத்தில் உள்ளாரா என கேள்வி எழுப்பி இவர்கள் மீது தாக்குதல் நடத்தியாக உச்சப்புலி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். தொடர்ந்து சம்பவம் நடந்த இடம் பரம்பக்குடி எல்லைக்குட்பட்டதால் பரம்பக்குடி டிஎஸ்பி இடம் புகார் அளித்ததை தொடர்ந்து பரம்பக்குடி டிஎஸ்பி நரேஷ் பொறுப்பு உள்ளிட்டோர் அரியநந்தல் என்ற இடத்தில் விசாரித்தனர். போலீசார் விசாரணையில் பெண் துறவி சிப்ரா பதக்கின் சகோதரர் மற்றும் தந்தை ஆகியோர் தங்களாகவே கார்களை கற்களை கொண்டு சேதப்படுத்தி உள்ளதாக விசாரணை தெரிய வந்தது. இதனையடுத்து 2 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முழு விவரங்களுக்கு நன்றி ராஜா. அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.